ரமதான் ஸ்டார்ட் ஆயிட்டனால வர்ற ஒரு மாசத்துக்கு சகர் டு இஃப்தார் மினி vlog தான் ரெகுலரா வரப்போகுது. சகருக்கு ஒரு சூப்பர் ஸ்பாட்ல போய் சாப்பிட்டுருந்தோம். இன்னைக்கு ஈவினிங் அந்த வீடியோ அப்லோட் பண்றேன். முதல் நோன்பு அன்னைக்கு சும்மாவே நம்மளுக்கு டயர்டா இருக்கும். அதுல இவங்க 2 பேருக்கும் ஸ்கூல் லீவ் வேற, படுத்து எடுத்துட்டாங்க. அப்புறம் இஃப்தார் ப்ரிப்பரேஷன்லாம் போயிட்டு இருந்துச்சு. முதல் இஃப்தாருக்கு ஏதாவது ஸ்வீட் பண்ணலாம்னு பேசிட்டு இருந்தோம். ஜரா அம்மா குலாப் ஜாமுனுமா அப்படின்னா, சரி அவனுக்கு பிடிச்ச மாதிரி குலாப் ஜாமுனே பண்ணிடலான்னு அதை பண்ணிட்டு பள்ளிவாசலுக்கு நோம்பு கஞ்சி வாங்குறதுக்கு தூக்குவாளி கொடுத்து விடுற சுகம் இருக்கே. வந்ததுக்கு அப்புறம் ஒரு வருஷம் ஆச்சு இந்த நோம்பு கஞ்சியை பார்த்துன்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. அப்புறம் செம்பருத்தி நிறைய இருந்தனால செம்பருத்தியில சர்பத் போடலாம். அந்த இதழ்களை மட்டும் சுடுதண்ணில போட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுட்டு சிக்கன்ல இஞ்சி பூண்டு உப்பு மட்டும் போட்டு வேக வச்சாச்சு. பஜ்ஜி போடுறதுக்கு வாழைக்காய் எடுத்து வச்சிருக்கேன். அதை சீவிட்டு பஜ்ஜி மாவுல போட்டு பெரட்டி எடுத்து பஜ்ஜியும் சுட ஆரம்பிச்சாச்சு. ஃபர்ஸ்ட் நோம்பு எனக்கு ரொம்பவே பிஸியா போன மாதிரி இருந்தது. சகருக்கு இஃப்தாருக்குலாம் என்ன மெனு பிளான் பண்ணிருந்தீங்கன்னு மறந்துடாம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சிக்கன்ல ஒரு சாண்ட்விச்சும் பிளான் பண்ணிருந்தேன். ஃபுல் வீடியோ எடுத்திருக்கேன். அதையுமே சீக்கிரம் அப்லோட் பண்றேன். ஈஸியா இருக்கு மினி vlog எடிட் பண்றதுக்கு. ஃபுல் வீடியோ அப்படி இல்ல, நிறைய வேலை பார்க்க வேண்டியிருக்கு. அதனாலதான் சீக்கிரமா அப்லோட் பண்ண முடியல. செம்பருத்தி ஷர்பத் தான் போட்டுட்டு இருக்கேன். அந்த கலர் அந்த செம்பருத்தில இருந்து வந்தது. எக்ஸ்ட்ரா நான் எதுவும் கலருக்கு சேர்க்கல. அப்புறம் ரெடியான எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. இஃப்தாருக்கு டைமும் வந்துருச்சு. இந்த மினி vlogல மெனுவோட டீடைல்ஸ் மட்டும் தான் இருக்கும். ஃபுல் vlogல டீடைலா அந்த ஃபுல் டே என்ன நடந்துச்சுன்றதை உங்களுக்கு போடுறேன். நோம்பு கஞ்சியில வடை பஜ்ஜிலாம் முக்கி சாப்பிட்டோம்னா சாப்பிட்றதுக்கு அது அம்புட்டு ருசியா இருக்கும். ஒரு வருஷத்துக்கு அப்புறமா நோம்பு கஞ்சி குடிக்கிறோமா, ஃபீலே சூப்பரா இருந்தது. செம்பருத்தி சர்பத்தை குடிச்சு முடிச்சாச்சு. அடுத்த மினி vlogல பார்க்கலாமா?